Hi friends, நான் உங்கள் மிஸ்டர் டிரைவர். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி கியர் சேஞ்ச் ஆக்சிலேட்டர் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்போம். ஸோ எப்படி கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறோங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இது ஃபைனல் ஸ்டெப், அதாவது தேர்ட் ஸ்டெப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, என்னடா இது ஆக்சிலேட்டர் கொடுக்கறது கூட நான் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ இது எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, தப்பாக ஆக்சிலேட்டர், ஏன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்னால தான் இந்த லெசன் எல்லாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது தேவை கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம கியரை போடுறோம் அப்படின்னா கிளச்சை க்ளோஸ் பண்ணி போடுவோம் இல்லையா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்த மாதிரி கிளச்சை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ வண்டி மூவ் ஆகுது. கிளச்சிலேருந்து காலை எடுத்துடுங்க. கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வண்டி மூவிங்களுக்கு பார்த்தீங்களா, நீங்கள் எப்படி கிளச்சிலேருந்து பொறுமையாக கால் எடுத்தீங்களோ அதே மாரி ஆக்சிலேட்டரில் பொறுமையாக தட்டுங்க. பொறுமையாக ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் பண்ணுனீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் செகண்ட் சேம் அதே தான், கிளச்சை க்ளோஸ் பண்ணுங்க, நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா மறுபடியும் கியர் செகண்ட் கியர் போடுங்க. செகண்ட் கியர் போட்ட பிறகு அதே மாதிரி ஸ்லோவா காலை எடுங்க. வண்டி கண்டிப்பா மூவ் ஆகும். ஸோ இது ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையே கிடையாது. ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. ஸ்டார்டிங் லேர்னிங்ல இருக்கிறவங்க ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் காலை எடுத்துட்டீங்க இல்லையா, வண்டி ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். அப்போ ஆக்சிலேட்டர் லைட்டா கொடுங்க. ஏன் நான் ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்கன்னு சொல்றேன் அப்படின்னா கிளட்ச் கண்ட்ரோல் சரியா வராம நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி ஜர்க் ஆகி ஆஃப் ஆகும், டக்குன்னு சொடுக்கி ஆஃப் ஆகும். ஸோ அது ஆஃப் ஆகிறப்போ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிக்கு மேல உங்களுக்கு பிபி ஏறிடும். பிபி இல்லாதவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா பிபி ஏறிடும். ஸோ அதனால தான் ஆக்சிலேட்டர் கிளட்ச்ல இருந்து கால் ரிமூவ் பண்றப்ப ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றது பிகினர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் நான் எவ்வளவு நேரம் சொன்னாலும் இதுதான் சொல்ல போறேன். கிளட்சை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க பொறுமையா ரிலீஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கியர் வரைக்கும் ஓகே. ஸோ இதுக்குள்ளேயே நீங்க லேர்ன் பண்ணி நீங்க ஸ்டேரிங் கண்ட்ரோல், கிளட்ச் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுக்குறது, இதுக்குள்ளேயே உங்களுக்கு சுத்தி உங்களுக்கு வந்துடும். ஸோ 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிளட்ச் எப்படி ஸ்லோவா ரிலீஸ் பண்றதுங்கிறத கத்துக்கிறீங்க. செகண்ட் ஸ்டெப்ல எப்படி ஸ்டேரிங் கண்ட்ரோல் பண்றதுன்னு கத்துக்கிறீங்க. தேர்ட் ஸ்டெப்ல எப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுன்னு கத்துக்கிறீங்க. இவ்வளவுதான். இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா பாருங்க, நான் நல்லா உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த விஷுவல்ல காமிச்சிருப்பேன் எப்படி ஆக்சிலேட்டர்ல கால் பண்றது, எப்படி பெடல் பண்றது, எப்படி கிளட்ச்ல இருந்து கால் ரிலீஸ் பண்றது, எப்போ பிரேக் பிடிக்கணும். பிரேக் பிடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது லாஸ்ட்ல நீங்க வண்டி நிப்பாட்ட போறீங்க அப்படின்னா கிளட்சை க்ளோஸ் பண்ண போறீங்க, வண்டி இப்போ நிப்பாட்ட போறீங்க அப்படின்னா கிளட்சை க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா பிரேக்ல ஃபர்ஸ்ட் கால் வைங்க, வண்டி ஸ்லோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க கிளட்சை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல இப்படி கத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி கத்துக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டா வரும். பெடல்ல பிரேக் பெடல்ல காலை வைங்க, பிரஸ் பண்ணுங்க. வண்டி நிக்க போற ஸ்டேஜ்ல வண்டி ஒரு மாதிரி ஆஃப் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அப்போ கிளட்சை க்ளோஸ் பண்ணுங்க, பிரேக்கை நல்லா புல் பண்ணுங்க, வண்டி நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரல் பண்ணிட்டு கிளட்ச்ல இருந்து கால் எடுங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு பிரேக்ல இருந்து கால் எடுங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப், ஓகேங்களா? ஸோ இந்த மூணையுமே நீங்க தரவா ஒரு கிரவுண்ட்ல பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க வண்டி சீக்கிரமா கத்துக்கலாம்.